வணக்கம். இந்த இனிய காலை பொழுது உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை தென்றலாய் வீசச் செய்யட்டும். இந்த நாளில் உண்மையான நேர்மையான உழைப்பு, மாறாத மன உறுதி, வீட்டிற்கும் நாட்டிற்கும் நலம் தரும் நற்செயல்கள், அனைவரிடத்திலும் அன்பு, வறியோர்க்கும் முதியோர்க்கும் ஆதரவு, உடல் நலம், உள்ள நலம், செல்வ வளம் அனைத்தும் பெற பிரார்த்திக்கிறோம். முதலில் நாம் கேட்கவிருப்பது மங்கள இசை. இதோ நம் பார்வையில் நாளும் கோளும். பத்து 12/2014 டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை, ஜெய வருடம் கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி, சபர் 17ஆம் தேதி. திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் சஹஸ்ர கலசாபிஷேகம். திருமையம் ஸ்ரீ சத்யமூர்த்தி புறப்பாடு காணல். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. சந்திராஷ்டமம் மூலம். அடுத்து நாம் காணவிருப்பது நவகோள்களை போற்றி வணங்கும் துதிப்பாடல். இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி, பதந்தந்தாழ்வாய் பண்டொழியானே உதவியே அருளும் உத்தமா போற்றி. இப்போது நாம் காணவிருப்பது பக்தி பாடல்கள். கண்டு வாழும்படி வரும்படி, கண்டு வாழும்படி சொல்லி வாழ்த்தும்படி 18 படி, சொல்லி வாழ்த்தும்படி 18 படி. இருமுடி கட்டி ஏறும்படி நல்ல எண்ணப்படி, உள்ள இன்பப்படி. இருமுடி கட்டி ஏறும்படி நல்ல எண்ணப்படி, உள்ள
வரும்படி கண்டு வாழும்படி சொல்லி வாழ்த்தும்படி 18 படி சொல்லி வாழ்த்தும்படி 18 படி. படியாக செல்லும்படி மனம் எண்ணும்படி 18 படி செல்லுபடியாக செல்லும்படி மனம் எண்ணும்படி 18 படி உள்ளபடி மிக நல்லபடி துயர் வெல்லும்படி நலம் வேண்டும்படி தானப்படி அன்னதானப்படி சன்னிதானப்படி 18 படி பாடும்படி மணிகண்டன் படி வழி காட்டும்படி நம்மை காக்கும்படி பாடும்படி மணிகண்டன் படி வழி காட்டும்படி நம்மை காக்கும்படி வழி காட்டும்படி நம்மை காக்கும்படி வரும்படி கண்டு வாழும்படி சொல்லி வாழ்த்தும்படி 18 படி சொல்லி வாழ்த்தும்படி 18 படி இருமுடி கட்டி ஏறும்படி நல்ல எண்ணப்படி உள்ள இன்பப்படி இருமுடி கட்டி ஏறும்படி நல்ல எண்ணப்படி உள்ள இன்பப்படி வரும்படி கண்டு வாழும்படி சொல்லி வாழ்த்தும்படி 18 படி சொல்லி வாழ்த்தும்படி 18 படி சொல்லி வாழ்த்தும்படி 18 படி. சுவாமியே சரணமையப்பா. பம்புரி வாகனனே சரணமையப்பா. பம்புனி மேல் ஏறி வரும் வீரமணி
வேண்டுமப்பா ஞான பால் பொழிய வேண்டுமப்பா சுவாமியே சரணமப்பா ஐயப்பா சுவாமியே சரணமப்பா சுவாமியே சரணமப்பா ஐயப்பா சுவாமியே சரணமப்பா காந்தமலை ஜோதி எங்களை காந்தமலை ஜோதி எங்களை ஒரு காந்தம் போல் இழுக்குதப்பா காந்தமலை ஜோதி எங்களை ஒரு காந்தம் போல் இழுக்குதப்பா காஞ்சி காமக்கோடி நாதன் கண்களில் உன்னை காண அருள் புரியுமப்பா சுவாமியே சரணமப்பா ஐயப்பா சுவாமியே சரணமப்பா 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 ஐயப்பா சுவாமியே சரணமப்பா ஐயப்பா சுவாமியே சரணமப்பா ஐயப்பா சுவாமியே சரணமப்பா இனி நாம் காணவிருப்பது ஆன்மீக அருளமுதம். ஆன்மீக அருளமுதம் என்ற அழகான தலைப்பில் திருமந்திர பனுவல்களை புலர்காலையில் தொடர்ந்து பெருமக்களே உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அந்த அழகான தொடரில் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு மிகப்பெரிய சித்தராக இமயமலையிலிருந்து தென்னாடு நோக்கி போந்து இறந்து கிடந்தவனாகிய மாடு மேய்க்கிற ஒரு இளைஞனினுடைய உடலை தன்னுடைய உயிரை பாய்ச்சி பசுமாடுகள் துன்புறுகிற காரணத்தால் அவற்றை மகிழ்விப்பதற்காக அந்த உடலிலேயே தங்கி அவன் பெயராகிய திருமூலன் என்கிற பெயரிலேயே இந்த நில உலகத்தில் பன்னெடுங்காலம் வாழ்ந்திருந்த ஆண்டுக்கு ஒன்றாக சிந்தித்து அழகாக எழுதிய 3000 பனுவல்களிலிருந்து முத்தான பலுவல்கள் சிலவற்றை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு இந்த புதுயுகம் மூலமாக காலை நேரத்திலே நான் விருந்து படைத்து வருகிறேன். பெருமக்களே, அதிலே ஒரு அழகான பாட்டு. இந்த பாட்டும் அன்பு செய்தலை பற்றித்தான் சொல்லி காட்டுகிறது. அதிலே ஒன்றும் புதுமை இல்லை. அந்த அன்பை நீங்கள் செய்ய வேண்டும். ஆண்டவன் பால் அன்பு செய்யுங்கள் என்று மனிதர்கள் பால் அன்பு செய்யுங்கள் என்பதை பலபட எடுத்துச் சொன்னவர் இறைவன் பால் அன்பு செய்யுங்கள். அந்த அன்பை எப்படி செய்வது என்ற ஒரு கேள்வி வருகிற நேரத்தில்தான் மிக நுட்பமான ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். கொஞ்சம் பார்த்தால் உங்களுக்கு கொஞ்சம் முகம் சுளிக்கிறார் போல் கூட இருக்கிறதாக தோன்றும். ஆனால் உண்மையில் நினைத்து பார்த்தால் அந்த மாதிரி சொன்னால் அல்லாது நீங்கள் அந்த அன்பை ஆண்டவன் திருவடியில் அதே அளவில் செலுத்துவது முடியாது என்பது போல. திருமணம் ஆயிற்று, புது மனைவி வந்திருக்கிறாள், பேரழகாக இருக்கிறாள், இளமை ததும்பு நின்று கொண்டிருக்கிறாள். அவளும் அவனுமாகச் சேர்ந்து கட்டிலுக்கு பெற்றோர்கள் அனுப்பி வைக்க சென்று சேர்கிறார்கள். அருகிலே அவள் அமர்ந்திருக்கிற நேரத்தில் மெல்ல அவள் கைப்பற்றி அவளோடு உரையாடத் தொடங்குகிறான். அப்பொழுது இந்த ஆண்மகனாகிய கணவனினுடைய உள்ளத்தில் அவள் பால் எழுகிற அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறத உங்களுடைய கற்பனைக்கே நான் விட்டு விடுகிறேன். அவன்பால் அவளுக்கும் அவள் பால் அவனுக்கும் இருக்கிற அன்பு எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்ட அன்பை நீங்கள் ஆண்டவனிடம் செலுத்துங்கள். அதுக்கு எப்படி சொல்கிறார்? புணர்ச்சியுள் ஆயிழை மேல் அன்பு போல ஒரு ஆணும் பெண்ணும்
கூடி இன்பம் துய்க்கிற நேரத்தின் கண்ணி. பெண்ணிடம் இருக்கிற இன்பத்தை நம்முடைய பெரியவர்கள் 5 பொறிகளுக்கும் ஒரு சேர விருந்தளிக்கிற ஆற்றல் அவளைத் தவிர உலகத்தில் வேறு எதற்கும் இல்லை என்று. ஒரு தேன் இருந்தால் நாக்குக்கு மட்டும்தான் அதனாலே ஒரு நேரத்தில் சுவை தர முடியும் கட்டாயமாக. ஒரு அழகான ஒளி விளக்கு இருந்தால் கண்ணுக்கு மட்டும்தான், ஒரு பொறிக்குத்தான் அதனாலே விருந்து தர முடியும். ஒரு நல்ல சாப்பாடு இருக்குமானால், ஒரு வெள்ளக்கட்டி கற்கண்டு இருக்குமானால் நாக்குக்கோ அல்லது ஒரு பொறிகளுக்குத்தான் தர முடியும். ஆனால் ஒரே நேரத்தில் 5 பொறிகளுக்கும் விருந்து படைக்கக்கூடிய ஆற்றல் யாரிடம் இருக்கிறது? பெண்ணிடம் இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. திருவள்ளுவ பெருந்தகை 2040 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் 5 ஒண்தொடி கண்ணே உள. அப்போ 5 பொறிகளுக்கும் இன்பம் தருகிற தன்மை அவளிடம் இருக்கிறது என்று நம்முடைய பெரியவர்கள் எழுதி காட்டுகிறார். எனவே ஆணும் பெண்ணும் கூடி அனுபவிக்கிற இன்பமும் அதற்கு இடையிலே நிலவுவதாக இருக்கிற அன்பும் எப்படிப்பட்டது என்பதை அனுபவித்தவர்களுக்கு சொல்லி காட்டிவிட்டு, அப்பொழுது அவள் பால் நீயும் உன்பால் அவனும் செலுத்திய அன்பின் திறம் எப்படிப்பட்டதோ, எவ்வளவு ஆழமானதோ, எத்தனை அகலமானதோ, எத்தனை கூர்மையானதோ, அப்படிப்பட்ட அதே அன்பை அவளை விட்டு வாழ்ந்து முடிந்து அவள் முதுமை எய்தி நீனும் முதுமை எய்தியதற்கு பிறகு அவள் பால் அன்பு செலுத்து. ஆனால் அன்றைக்கு முதல் நாளில் நீ அவள் பால் காட்டிய அன்பு மனநிலை எப்படி இருந்ததோ அதே போன்ற மனநிலையை இப்பொழுது ஆண்டவன் பால் காட்ட கற்றுக்கொண்டால் கட்டாயமாக அவனுடைய திருவருள் உனக்கு கிடைக்கும். பாட்டு எவ்வளோ அழகாக தொடங்குது பாருங்க. புணர்ச்சியுள் ஒரு ஆணும் பெண்ணும் கூடி மகிழ்வதை புணர்ச்சி என்று சொல்வார்கள் தொல்காப்பியர் முதலிய இலக்கணக்காரர்கள். இயற்கை புணர்ச்சி, இடந்தலைப்பாடு, பாங்கற் கூட்டம், பாங்கியர் கூட்டம் என்று புணர்ச்சி, கூட்டம், தழுவுதல் என்றெல்லாம் இலக்கியக்காரர்கள் நனி நாகரிகமாக எடுத்து சொல்லுவார்கள். புணர்ச்சியுள் ஆயிழை, அழன அழகிய அலங்காரம் பண்ணிய நகைகளாலே சூட்டப்பட்டிருக்கிற பெண்ணை ஆயிழை என்று சொல்லுவது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய இலக்கிய வழக்காறு. புணர்ச்சியுள் ஆயிழை மேல் அன்பு போல, தன்னுடைய காதலி மேல் அவளோடு கூடி மகிழ்கிற போது ஒரு ஆண்மகன் எத்தனை பெரிய அன்பை வைத்திருக்கிறானோ அந்த அன்பு போல உணர்ச்சியுள் ஆங்கே ஒடுங்க வல்லார்க்கு இறைவனோடு அல்லது இறைவன் திருவடிகளில் அன்பு செலுத்துகிற நேரத்தின் கண்ணேயும் வேறு வகையான எல்லாவிதமான நினைவையும், மனைவியோடு கூடி கழிக்கிற நேரத்தில் உற்றார் உறவினர்கள் சுற்றம் செல்வம் எதுவும் அவனுடைய கருத்தில் இல்லை, அவளும் அவள் தருகிற இன்பமும். அதுபோல் ஆண்டவன் இன்பத்தை பெறுகிற நேரத்திலும் தன்னை சுற்றி இருக்கிற எல்லாவற்றின் மேல் இருக்கிற பற்றையும் அறுத்துவிட்டு உணர்ச்சியுள் ஆங்கே ஒடுங்க வல்லார்க்கு அறிவழிந்து வேறு எல்லா கரணங்களும் 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையேயாக அன்றைக்கு நடராஜ பெருமானினுடைய அற்புத காட்சியை கண்டு நின்றார்னு சேக்கிழார் பெருமான் பாடுவது போல எல்லாம் ஒடுங்கி நிற்க அன்பு மட்டும் அவனுடைய திருவடியை நோக்கி செல்ல வேண்டும். இதுபோல அன்று காதலி மேல் வைத்த அன்பு போல இறைவனுடைய திருவடியின் மீது தூய பரிசுத்தமான வேறொன்றின் பால் செல்லாத அல்லது பகிர்ந்தளிக்கப்படாத அன்பை உன்னால் செலுத்த முடியுமானால் உணர்ச்சியுள் ஆங்கே ஒடுங்க வல்லார்க்கு உணர்ச்சி இயலாது குலாவி பேரின்பத்தோடு பெருமானும் 2 அடி எடுத்து வைந்து கூடி நீ அவளை தழுவுகிற நேரத்தில் அவள் உன்னை தழுவி மகிழ்விப்பது போல் நீ அன்பு செய்வதற்கு முயலுகிற நேரத்தில் நீ என்ன அளவு அன்பை தருகிறாயோ அதே அளவு அன்பை பெருமான் உனக்கு தருவதற்கு தருகிறான். அதை எப்படி சொன்னார்? உணர்ச்சி இயலாது குலாவி உலாவி என்று எழுதுகிறார். குலவுதல் உலவுதல் என்கிற வார்த்தையெல்லாம் அந்த இன்பத்திற்கு உரியதாக என்ன குலவிக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி காட்டுவது வழக்கம் பேச்சில். உணர்ச்சியிலாது குலாவி உலாவி பேரின்பத்தை தருவதற்கு வேறு இன்பம் இல்லாது அப்படி அன்பு செய்கிறவனோடு பெருமானும் கூடி அனைத்தலும் இன்பம் அது இது ஆமி. அனைத்தலும் என்று சொன்னால் அப்படியே அதன் உள்ளே விழுங்கி விடுதல். அதாவது என்னென்னா இது வேறு அது வேறுன்னு இல்லாமல் ஒன்று ஒன்றுக்குள்ளே. இப்பொழுது தண்ணீர் இருக்கிறது, பக்கத்திலே ஒரு பிடி உப்பு வைத்திருக்கிறீர்கள். அந்த உப்பை எடுத்து கொண்டு வந்து
தண்ணீருக்குள்ளே போடுகிறீர்கள். உப்பு ஒரு 1/4 படி இருப்பதாக வைத்துக்கொள்வோம். ஒரு படி தண்ணீர் இருக்கிறது. இரண்டையும் போட்டால் எவ்வளவு வரணும்? 1.25 படி வரணும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் உப்பை நீங்கள் கரண்டியால் கரைத்தால் தண்ணீருக்குள்ளேயே உப்பு ஒடுங்கி போய் 1.25 ஆகாது, ஒன்றுக்குள்ளேயே 1/4 ஒடுங்கி விடுவது போல உங்கள் அன்பு என்று சொல்லுவதாகிய மிகப்பெரியதாகிய பிடிக்குள் அவன் மலை போல அடங்கி விடுவான்கிறதான் இந்த பாட்டு மிக அழகாக சொல்லுகிறது. அனைத்தலும் இன்பமது இது ஆமி என்று ஒரு சாதாரண ஆண் பெண் உறவின் கண் ஏற்படுவதாகிய அந்த இன்பத்தின் கண் வருகிற அன்பை அடையாளப்படுத்தி மடைமாற்றி அப்பொழுது நீ செய்த தூய அன்பை, மனைவி பால் காதலி பால் கொண்ட அன்பை நினைவு கூர்ந்து அதே அன்பை அதே அளவோடு அதிலிருந்து எந்த விதமான இன்னொரு பக்கத்தில் பிசிறில்லாதிருக்கிற தூய அன்பை இறைவன் பால் செலுத்தினால் அவனும் 2 அடி எடுத்து வந்து உன்னோடு நிற்பான். அப்படி கலக்கிற நேரத்தில் நீ என்ன வேகத்தில் அன்பு செய்து கலக்கிறாயோ அதைவிட விரைந்த வேகத்தில் உன்பால் வந்து நீ வேறு அவன் வேறு என்று இல்லாமல், அதைத்தான் நம்முடைய சமய வாழ்க்கையில் 2 கலத்தல். ஆண்டவனுடைய திருவடியில் என்னுடைய தந்தையார் இறந்ததற்கு பிறகு 2 கலந்தார் என்று பத்திரிகை போட்டு உறவினர்களுக்கு அனுப்புகிறார்களே. 2 அதற்கு முன்பு இறைவன் வேறு உயிர் வேறுன்னு இருந்தது. அன்பு செய்து அவனுடைய திருவடியை நோக்கி போகிற நேரத்தில் அவன் வேறு உயிர் வேறு என்று இல்லாமல் அவன் திருவடி என்கிற இன்பத்தினுள்ளே நம்முடைய ஆன்மா என்பதும் கலந்து உப்பும் தண்ணீரும் ஒன்று கலந்த நேரத்தில் ஒன்று இன்னொன்று தனித்தனியாக நில்லாமல் இரண்டும் ஒன்றாகி நிற்பது போல இறைவன் பால் அன்பு செய்ய நீங்கள் கற்றுக்கொண்டால் அவனும் இறங்கி வந்து நீங்கள் செய்த அதே அளவு இன்பத்தை அவன் தருவான். அதனால்தான் காதலன் காதலி பாவமாக ஒரு பெண் மீது கொண்ட காதல் போல முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள் என்று தொடங்கி அவள் நங்கை தலைப்பட்டாள் தலைவன் தாளே என்று நாவுக்கரசர் பெருமான் இந்த உலகியல் சிற்றின்பத்தை பேரின்பமாகிய இறைவனினுடைய இன்பத்திற்கு மிகச் சிறப்பாக பொருத்தி காட்டுகிற பாடல்களெல்லாம் நம்முடைய தமிழ் இலக்கியத்தின் கண்ணே நிறைந்து கிடப்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒப்புயர்வற்றதாகிய அன்பை, தூய அன்பை, காதலி பால் செலுத்துவது போன்ற கரவற்ற முழுமையான அன்பை ஆண்டவனிடம் எவன் ஒருவன் செலுத்துகிறானோ அவன் அன்பின் கண்ணே என்றைக்கும் பெருமான் கட்டுப்பட்டு இன்னும் அன்பு செய்து அவன் வேறு நீ வேறு என்று இல்லாமல் உன்னுள் அவனும் அவனுள் நீயுமாக கலக்கிற மிகப்பெரிய பேற்றினை தருவான் என்பதை சொல்லாமல் சொன்ன அற்புதமான இந்த திருப்பாட்டை புலர்காலை நேரத்தில் உங்கள் நெஞ்சத்தடத்திற்கு கொண்டு வந்த மன மகிழ்ச்சியோடு உங்களை வணங்கி வாழ்த்தி இன்றைய ஆன்மீக அருள் அமுதத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வணக்கம். நன்றி. நலம் வாழ இந்நாளும் எம் வாழ்த்துக்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.